ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சந்தியா ராகோ சீரியல் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயாவும் சீனுவும் ரொம்ப நெருக்கமாக பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து துணி காய போடலான்னு ஜானகி வராங்க. பார்த்தா ரெண்டு பேருமே கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. இது பார்த்து ஜானகி அதிர்ச்சியாகி உடனே கையில் வச்சிருந்த துணிவாளியை கீழே போட்டுடுறாங்க. இதை பார்த்து நம்ம சீனுவும் மாயாவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அது அப்படின்னு தயங்கும் போது உடனே ஜானகி சீனு கண்ணத்திலே பொடிச்சுன்னு அடிக்கிறாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? அப்பனா மாயா சொன்ன மாதிரி நீ விரும்புகிற பொண்ணு மாயா தானடா அப்படின்னு கேட்டதும் ரெண்டு பேருமே தலை குனிச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஐயோ போச்சு, அப்போவே யோசியர் சொன்னாரு, ஒரு பொண்ணால இந்த குடும்ப மானமே போக போகுதுன்னு. அப்பனா சந்தியா வாழ்க்கையில நடந்த பிரச்சனை தான் உன்னோட வாழ்க்கையிலே நடக்க போதா மாயா அப்படின்னு கேட்டதும் மாயா அதிர்ச்சி பெரியம்மா என்ன சொல்றீங்க? அம்மா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு? இங்க பாரு, பேசாத, அதெல்லாம் இருக்கட்டும், எத்தனை நாளா இது நடக்குது அப்படின்னு கேட்டதும் உடனே மாயாவும் சீனுவும் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க, இங்க பாரு, ஏற்கனவே பெரியப்பா மாமா கேட்டார்ல, உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமா இல்லையான்னு. அப்போ நீ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருக்கலாமேடா, ஏண்டா இப்படி கல்யாணத்துக்கு ஓகே சொன்னேங்கிற மாதிரி நம்ம ஜானகி கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. பெரியம்மா, சீனுவை திட்டாதீங்க, சீனு பாவம் பெரியம்மா, அப்படி சொல்லாம போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான். மறைச்சிங்க ரெண்டு பேரும், சொல்லுங்கிற மாதிரி நம்ம மாயாவை சீனுவை போட்டு திட்டுறாங்க. பெரியம்மா, முதல்ல சொல்ல வரத கேளுங்க. நான் தான் மாயாவை காதலிச்சேன். ஆனா மாயா என்னோட விருப்பம் இல்லை, என்னோட காதலை அக்செப்ட் பண்ணல. அதனாலதான் நானும் மாமா மானத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு நேற்று தான் ஏர்போர்ட்ல வச்சு மாயா தன்னோட காதலை என்கிட்ட சொன்னா. அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெண்டு பேருமே காதலிக்கிறோம். பெரியம்மா, எங்களை நம்புங்கிற மாதிரி மாயாவும் சீனுவும் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்க காதலுக்கு நான் துணையா இருப்பேன். ஆனா இந்த விஷயம் இப்போ வீட்டுல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் மாயா. ஏற்கனவே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உண்மையில கோவமா இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க அவ்வளவுதான். உன்னோட பெரியப்பாவே உன்னை கழுத்து பிடிச்சி வழியில தள்ளிடுவாரு. இங்க பாருங்க, அது மட்டும் கிடையாது, இங்க சாருவுக்கும் நிச்சயம் பண்ணி வச்சிருக்காங்க சீனுவை. இந்த மாதிரி சூழ்நிலை கடவுளே, குடும்பமானமே போயிடும். குடும்பமானத்தை காப்பாத்தின உன்னாலேயே இந்த குடும்பமானம் போகணுமா மாயாங்கிற மாதிரி ஜானகி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பெரியம்மா, இந்த குடும்பத்துல எங்களால எந்த ஒரு மான நஷ்டம் இடம் வராது. பெரியம்மா, எங்களை நம்புங்க. இங்க பாரு சீனு, இப்போ நீங்க ரெண்டு பேரும் நெருக்கமா இருந்தது இந்த வீட்டில் இருக்கிற வேற யாராச்சும் பார்த்திருக்க என்ன ஆயிருக்கும்? நான் சொல்றது உங்க ரெண்டு பேருக்கு புரியுதா இல்லையாங்கிற மாதிரி ஜானகி புலம்பி அழுதுட்டு இருக்காங்க. பிளீஸ் பெரியம்மா, அழாதீங்க பெரியம்மா. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க கேட்கிறோம். ஆனா சீனுவை என்னால மறக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. பெரியம்மா, எனக்கு சீனு தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்லி மாயா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. ஆமா, அத மாயா இல்லாத வாழ்க்கை எனக்கு வேணாம். அப்படியே ஒரு வேலை சாரு கூட என்னோட வாழ்க்கை நடக்கணும்னு இருந்தா அன்னைக்கு என்னோட பொண்ணதான் விழுங்கிற மாதிரி சீனு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா அப்படி நினைக்கிற நீ ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல மாமா கிட்ட இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு. சொன்னா மாமாவோட கௌரவம் போயிடும். மாமா கௌரவத்தை பார்த்துதான் நான் இப்படி நிக்கிறேங்கிற மாதிரி சீனு ஒரு பக்கம் அழுதுட்டு